வணக்கம். மேஷம். மேஷ ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத ராசிபலன் 2025 படி மேஷ ராசிக்காரர்களுக்கு பலனளிக்கும். இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம். ஆனால் உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் மற்றும் உடல்நல கண்ணோட்டத்தில் கூட பிரச்சனைகள் இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பார். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கும் பின்னர் 7வது வீட்டிற்கும் நுழைவார். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது ஆகியோர் 5ஆம் வீட்டில் இருப்பார்கள். இதனால் 5ஆம், 6ஆம், 12ஆம் வீட்டில் கிரகங்களின் பாதகமான பலன்களால் உடல்நலக் கோளாறுகள் உண்டாகலாம் மற்றும் செலவுகளும் உயரும். காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. திருமணமானவர்களுக்கு நேரம் ஓரளவு சாதகமாக இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதம் புனித யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பம் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது நண்பர்களுடன் கோயில் அல்லது மத ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உழைக்கும் மக்களுக்கு வேலை சம்பந்தமாக அலைச்சல் இருக்கும். உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் செய்பவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பொருளாதார பார்வையில் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலை சம்பந்தமாக நீண்ட பயணங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் மற்றும் 12ஆம் வீட்டில் கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வியாபாரம் தொடர்பாக அதிக செலவுகள் ஏற்படும். மாதத் தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது ஆகியோர் உங்களின் 5ஆம் வீட்டில் ஒன்றாக அமைவார்கள். ராகு 11ஆம் வீட்டில் நீடிப்பார். கிரகங்களின் இந்த தாக்கம் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யும். உடல் நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 7வது வீட்டிற்குள் நுழைகிறார். இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கசப்பான வார்த்தைகள் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம். இதை தவிர்க்க முயற்சித்தால் உங்கள் உறவை மேம்படுத்த முடியும். 2ஆம் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சிப்பதால் வெளிநாட்டு வழியில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் நல பிரச்சனைகளை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத ராசி பலன் 2025 படி ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் 4ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது பகவான் இணைந்து 10ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிக்கிறார். மாதம் முழுவதும் குரு பகவான் 2ஆம் வீட்டில், சனி பகவான் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பார். மாதத்தின் முற்பாதியில் சுக்கிரன் 3வது வீட்டிற்கும் பிறகு 4ஆம் வீட்டிற்கும் நுழைவார். 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் புதன் மற்றும் சூரியன் 5ஆம் வீட்டிற்குள் நுழைவார்கள். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 13ஆம் தேதி 6ஆம் வீட்டில் நுழைகிறார். இந்த மாதம் நீங்கள் நிதி ரீதியாக நல்ல பலன்களை பெறலாம். ஆனால் நீங்கள் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப முன்னணியில் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும்.
குடும்பத்தில் உள்கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இருப்பினும் குரு பகவானால் உங்கள் பேச்சு வார்த்தைகளால் குடும்ப உறுப்பினர்களை கையாளக்கூடியதாகவும் மற்றும் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். தனிப்பட்ட உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். திருமண உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மனைவியை வருத்தப்படுத்தும் எதையும் சொல்வதையோ அல்லது செய்வதையோ தவிர்க்கவும். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் காதல் உறவுகளில் டென்ஷன் அதிகரிக்கும். பிற்பாதியில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் தொழில்நுட்ப மாணவர்கள் பயனடைவார்கள். அப்போது வியாபாரம் சம்பந்தமாக சில செலவுகள் செய்ய வேண்டி வரும். வியாபாரத்திலும் கவனம் தேவை. வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நீங்கள் நன்மைகளை பெறலாம். நீங்கள் படிப்பிற்காக வெளியூர் செல்லும் கனவில் இருந்தால் நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் மாதத்தின் முதல் பாதியில் சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் வரலாம். சில சுப காரியங்கள் நிறைவேறலாம். இது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பராமரிக்கும். உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடன் அன்பாக பேசுவார் மற்றும் நல்ல வேலையை செய்யுமாறு அறிவுறுத்துவார். இது உங்கள் உறவுகளை மீண்டும் பலப்படுத்தும் மற்றும் பரஸ்பர பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றும் உங்களிடையே பதற்றம் அதிகரிக்கலாம். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் நல்ல காரியம் நடந்தால் பணம் செலவாகி அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வழியில் பணத்தின் இயக்கம் இருக்கும். ஆனால் வீட்டில் உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய வழக்கத்தை பின்பற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் பிரச்சனைகளை சமாளிக்க மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுன ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத ராசிபலன் 2025 இன்படி இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும். உங்கள் தொழிலை பொறுத்தவரையில் உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை அழுத்தம் மற்றும் பணியிடத்தில் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறியியல் துறையுடன் தொடர்புடையவர்கள் சிறப்பான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பணியிடத்தில் அவர்களின் நிலை வலுவடையும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கும். திருமண உறவுகளில் தீவிரம் இருக்கும். மாதத் தொடக்கத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு நிலைமை நன்றாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி சாதகமாகவும் பிற்பாதி பலவீனமாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள். இது உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். ஆனால் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் சாதகமாக இருக்கும். பிற்பாதியிலும் நிதி ஆதாயம் கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி நன்மை அடைவீர்கள். குடும்ப வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் சனி 10ஆம் வீட்டில் அமர்வதாலும் பணியிடத்தில் யாரிடமாவது வாக்குவாதம் தகராறு ஏற்படும் சூழ்நிலை வரலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இவற்றை கையாண்டால் நல்ல காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மாதம் முழுவதும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு முதல் வீட்டில் அமர்ந்து 7வது வீட்டை பார்ப்பார். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருந்து 7வது வீட்டையும் செவ்வாய் கிரகம் உங்கள் 7வது வீட்டையும் மாத தொடக்கத்தில் பார்க்கிறார்.
உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவீர்கள். நீங்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்பினால் உங்கள் விருப்பமும் வேலையுடன் நிறைவேறலாம், அதாவது படிப்புடன் வேலை கிடைக்கும். உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும், அவர்களின் பிரச்சனைகளில் அவர்களுக்கு உதவலாம். சுக்கிர பகவான் 3வது வீட்டில் நுழைவதால் நீங்கள் உங்கள் காதலியை ஒரு நண்பரைப் போல நடத்துவீர்கள். இது உங்கள் உறவை ஆழமாக்கும் மற்றும் நண்பர்களுடனான உங்கள் உறவிலும் உதவும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் இந்த பிரச்சனைகள் குறையும். குருவின் அருளால் உங்கள் உறவு தொடரும். உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் மற்றும் அனைத்து பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் கவனக்குறைவான அணுகுமுறையை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடக ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத ராசிபலன் 2025 இன்படி கடக ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாதம் முழுவதும் குரு உங்கள் 12வது வீட்டில் இருக்கிறார். இது உங்கள் மனதில் மத நிகழ்ச்சிகளில் ஆர்வத்தை எழுப்பும். ஆனால் இந்த வேலைகளால் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். சனி பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் இருப்பார். செவ்வாய் பகவானின் செல்வாக்கின் கீழ் இருப்பார். எனவே நீங்கள் பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். எந்த பயணத்தையும் முழு தயாரிப்புடன் மட்டுமே செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களுக்கு உறுதியான வாய்ப்புகள் உள்ளன. மாதத் தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பேச்சை பயன்படுத்தி மக்களை கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். வேலை செய்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் உறுதியாக இருப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்களும் நல்ல லாபத்தை பெறலாம். வியாபாரத்தில் புதிய உறவுகள் மற்றும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகள் குறையும். உங்கள் மனதில் காதல் உணர்வு அதிகரிக்கும். திருமண உறவுகள் இனிமையாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கலாம். எனவே இந்த நேரத்தில் கவனமாக இருங்கள். மாணவர்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை பெறுவார்கள். இந்த மாதம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் மாத தொடக்கத்தில் உங்கள் 7வது வீட்டில் சுக்கிரனின் பார்வை உங்கள் உறவில் அன்பையும் காதலையும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்துவார்கள். சனி பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் முயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் செல்வம் பெருகும். உங்கள் நிதி நிலையை பலப்படுத்துவீர்கள். உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு வயிற்றில் பிரச்சனைகள் மற்றும் திடீர் அசௌகரியங்களுக்கு வழிவகுக்கும். இவற்றைத் தவிர்க்க சத்தான மற்றும் எளிதில் ஜீரணமாகும் உணவை உண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத ராசிபலன் 2025 இன்படி உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன், புதன், கேது பெயர்ச்சிப்பார்கள். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 2வது வீட்டிலும், சுக்கிரன் 12ஆம் வீட்டிலும், குரு 11வது வீட்டிலும் இருப்பார்கள். இந்த மாதம் முழுவதும் சனி 8வது வீட்டிலும் மற்றும் ராகு 7வது வீட்டிலும் இருப்பார்கள். உடல்நலக் கோளாறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தமாக அலைய வேண்டியதிருக்கும். நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரம் செய்பவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மற்றும் பெரிய ஆபத்தை உள்ளடக்கிய அல்லது சட்டரீதியாக தவறான எந்த வேலையையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். இளங்கலை பட்டதாரிகளுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. உங்கள் திருமணம் பற்றிய பேச்சுக்கள் முன்னோக்கி செல்லலாம் மற்றும் திருமணத்தை உறுதிப்படுத்தலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் பிரச்சனைகளை தரக்கூடும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பிற்பாதியில் செலவுகள் குறையும். இந்த மாதம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் அறிவாற்றல் மற்றும் அறிவை பெறுவதற்கான விருப்பத்தால் உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய முடியும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் அம்சமாக இருப்பார். வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிப்பதும் சூரியன், புதன், கேது ஆகியோர் முதல் வீட்டில் அமர்வதும் ஆகும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைத்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிட வேண்டும், ஏனெனில் உங்கள் தயாரிப்பில் உங்களுக்கு குறைபாடு இருக்கலாம். உங்கள் உடல்நலம் சம்பந்தமாக நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் பெரிய அளவில் சாதகமாக மாறும். இருப்பினும் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சனைகளை கூட புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி. கன்னி ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி ஓரளவு பலவீனமாக இருக்கும். பிற்பாதியில் நிலைமைகள் நன்றாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 12ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பார்கள். உங்கள் ராசியில் செவ்வாயும், 7ஆம் வீட்டில் சனி பகவானும், 6ஆம் வீட்டில் ராகுவும், மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் குருவும், மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் பெயர்ச்சிப்பார்கள். உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். நிதி விஷயங்களிலும் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் பிற்பாதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். வருமானம் சாதாரணமாக இருக்கும். பணியிடத்தை பற்றி பேசினால் வேலையில் உங்கள் அனுபவத்தின் பலனை பெறுவீர்கள். ஆனால் அதிக கர்வத்தை தவிர்க்கவும். அதீத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டாம். உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள்.
பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்கள் இருக்கும். செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தால் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சண்டைகள் கூட ஏற்படலாம். தொழில் கூட்டாண்மையிலும் கவனமாக இருக்கவும். காதல் உறவுகளை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும். உறவில் காதல் தருணங்கள் இருக்கும், ஆனால் பிற்பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாக உள்ளது, அதன் பிறகு நிலைமை படிப்படியாக மேம்படும். தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் சண்டையிடலாம் அல்லது உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும். நீங்கள் வணிக கூட்டாண்மைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் முயற்சியில் எந்த கல்லையும் விட்டுவிடாதீர்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். வெளியூர் சென்று படிக்கும் கனவு மாதத்தின் பிற்பாதியில் நிறைவேறும் என தெரிகிறது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். உங்கள் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் மற்றும் உங்களுடன் இணைந்திருப்பார்கள். உங்களுடன் அவர்களின் உறவுகள் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அலர்ஜி, தொற்று நோய்கள் வரலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம். துலா ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். நிதி ரீதியாக மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும், ஆனால் வருமானமும் நன்றாக இருக்கும். மாதத்தின் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிப்பதால் உங்கள் வருமானம் குறைந்து பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். வேலை செய்யும் இடத்தை பற்றி பேசினால் உழைக்கும் நபர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நல்ல சூழல் கிடைக்கும். ஆனால் அவர்கள் தங்கள் கவனத்தை தங்கள் வேலையில் இருந்து திசை திருப்பக்கூடாது. வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் வெளிநாட்டு ஊடகம் மூலம் நல்ல வியாபாரத்தை வழங்கக்கூடும் மற்றும் பின்னர் பிற்பகுதி மிகவும் சாதகமாக இருக்கும். காதல் உறவுகளை பற்றி பேசினால் மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகள் இருக்கும். மாதத்தின் பிற்பாதியில் உறவில் மாற்றம் ஏற்படும் மற்றும் ருமேனியா நிறைந்த நேரம் காரணமாக உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்தி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் கடினமாக இருக்கும் மற்றும் சண்டைகளும் வரலாம். மாதத்தின் 2ஆம் பாதி சிறப்பாக இருக்காது, ஆனால் முதல் பாதியை விட சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கவனமின்மையால் போராட வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மாத தொடக்கத்தில் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் பணியிடத்தில் நல்ல சூழலை உணர்வீர்கள். நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் வணிகத்தில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். அவர்களுடன் நீங்கள் பணியாற்றுவீர்கள், இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார்கள், உங்கள் பெயர் இருக்கும். வெளிநாடு சென்று படிக்க நினைத்தால் அதிலும் வெற்றி பெறலாம். உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியான நேரங்கள் இருக்கும். உங்கள் பெற்றோரின் உடல்நிலையை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும். கிரகணத்தின் தாக்கம் 5ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டில் அதிகமாக இருக்கும்.
ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது ஆகியோருடன் சேர்ந்து இருப்பார். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில சமயங்களில் சாதகமான மாதமாகவும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து ராகு பகவான் 4ஆம் வீட்டிலும், கேது பகவான் 10ஆம் வீட்டிலும், சனி பகவான் 5ஆம் வீட்டிலும், குரு 8ஆம் வீட்டிலும் பெயர்ச்சிப்பார்கள். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் கேதுவுடன் சூரியனும் புதனும் இருக்கும். ஏகாதசி வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பார்கள். வேலைத்துறையில் உங்கள் புத்திசாலித்தனத்தை நிரூபிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் வேலையில் உங்கள் நிலை வலுப்பெறும். உத்திராடம் மாதத்தில் சில சவால்கள் ஏற்படக்கூடும், அவற்றைப் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் மேலதிகாரிகளுடன் நல்லுறவின் பலன் கிடைக்கும். பிற்பகுதியில் உங்கள் உறவு மோசமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வணிக பயணங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். அதற்கு முன் சண்டைகள் வருவதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமண உறவுகளில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்கள் உறவில் நல்ல பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். மாணவர்கள் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டி வரும். தொழில்நுட்ப மாணவர்கள் சிறப்பான பலன் பெறுவர். மாதத்தின் பிற்பாதியில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டில் கேதுவுடன் சூரியனும் புத்திரனும் இருப்பதால் உங்கள் வேலையில் துல்லியமான அளவிற்கு செல்வீர்கள். ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக முடிவடையும். படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதி வெற்றியை தரும். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை துணை வேலை செய்தால் அவள் பணியிடத்தில் நல்ல வெற்றியை பெறுவார். இல்லையெனில் உங்கள் உறவில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் சில சிறிய உடல்நலக் கோளாறுகள் அல்லது விபத்து ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். தனுசு. தனுசு ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். இருப்பினும் குடும்ப விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் வீட்டில் சனியும் 10ஆம் வீட்டில் செவ்வாயும் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் ஏற்படலாம். ராகுவின் 3ஆம் வீட்டில் தைரியமும் மற்றும் துணிச்சலும் அதிகரிக்கும். 9ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது இருப்பது நீண்ட பயணங்களை தரும். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து ரகசியமாக செலவு செய்ய வைப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல செயல்களுக்காக வெகுமதிகளை பெறுவார்கள். ஆனால் நீங்கள் எந்தவிதமான சர்ச்சையையும் தவிர்க்க வேண்டும். தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். 7வது வீட்டில் உள்ள குரு திருமண உறவுகளை இனிமையாக்க உங்களுக்கு தொடர்ந்து உதவுவார். மாதத்தின் பிற்பகுதி இதற்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலமாக இருக்கும். மேலாண்மை படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல நேரம் கிடைக்கும். கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளியூர் பயணத்திற்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இடைப்பட்ட நேரம் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். தொழில் பார்வையில் இந்த மாதம் நன்றாக இருக்கும். ஆனால் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் செல்வாக்கின் கீழ் இருக்கிறார். இது உங்களை சிக்க வைக்கும். வியாபாரத்தில் உயர்வு இருக்கும். உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்தலாம். சில புதிய நபர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தகவல் தொடர்பு திறன் வணிகத்தில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். திருமண உறவுகள் இனிமையாக மாறும். பரஸ்பர பொறுப்புகளை நிறைவேற்றவும் ஒருவருக்கொருவர் மரியாதையை அதிகரிக்கவும் உதவும். இந்த மாதம் செலவுகளின் சுமை மற்றும் நல்ல வருமானம் காரணமாக உங்கள் நிதிநிலை மேம்படும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம். மகர ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் உங்கள் 8ஆம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பார்கள். மாதம் முழுவதும் ராகு 2ஆம் வீட்டிலும் சனி 3ஆம் வீட்டிலும் குரு 6ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்வதால் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். எந்தவொரு முக்கிய நபரின் ஆலோசனையும் இல்லாமல் எங்கும் முதலீடு செய்வதை தவிர்ப்பது உங்கள் நலனுக்கு நல்லது. இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கலாம். மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் நல்ல வெற்றியை பெறலாம். மாதத்தின் முற்பாதியில் அவர்களுக்கு பதவி உயர்வும் கூடும். வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். ஆரம்பம் நன்றாக இருக்கும்.
ஆனால் பிற்பாதியில் சில சவால்களை சந்திக்க நேரிடும். காதல் உறவுகளில் நல்ல காலம் இருக்கும் மற்றும் காதல் திருமண சூழ்நிலை கூட ஏற்படலாம். முதல் பாதியில் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். பிற்பாதியில் உங்கள் மனைவிக்கு உடல் நல பிரச்சனைகள் மற்றும் உங்கள் மாமியார்களுடன் பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருந்து 7ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதுடன் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும். இதன் காரணமாக நீங்கள் வியாபாரத்தில் பெரும் வெற்றியை பெறுவீர்கள். புதன் 9ஆம் வீட்டில் நுழைவதால் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். படிப்புக்காக வெளியூர் செல்ல நினைத்தால் இந்த மாதம் அதில் வெற்றி பெறலாம். 3ஆம் வீட்டின் அதிபதியான குரு 6ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களின் 2ஆம் வீட்டையும் பார்ப்பதால் சகோதர சகோதரிகளின் உதவியாலும் அவர்களின் உதவியாலும் வேலையில் வெற்றி கிடைக்கும். நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் பெறலாம். 7ஆவது வீட்டில் சுக்கிரன் அமைவது உங்கள் உறவில் அன்பை அதிகரிக்கும் மற்றும் காதல் தருணங்களை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். மாதத்தின் பிற்பாதியில் சுக்கிரனும் 8ஆம் வீட்டிற்கு மாறுவதால் உறவினர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றும் சில பிரச்சனைகள் வெளிப்படும். 15ஆம் தேதி முதல் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் நுழைவதால் உணவு பழக்கத்தில் அலட்சியம் காட்டினால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்ப ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது 7ஆம் வீட்டில் அமர்வார்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அல்லது காயம் அல்லது விபத்து ஏற்படலாம். எனவே கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நலக் கோளாறுகளும் அதிகரிக்கும். திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதி சாதகமாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும். நீங்கள் வேலையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயன்றால் அதிக லாபம் பெறலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். படிப்பை தொடரவும் அதில் நல்ல முடிவுகளை பெறவும் முடியும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதி மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு வேலைத்துறையில் பிரச்சனைகள் ஏற்படும். மாதத்தின் பிற்பாதியில் சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் 7ஆவது வீட்டிற்கும் மாறுவார்கள். இந்த நேரத்தில் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படலாம். மாதத்தின் 2ஆம் பாதி உயர்கல்விக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். வெளியூர் சென்று படிக்க வேண்டுமென்றால் அதற்கு பிரச்சனை வரலாம். இந்த காலகட்டத்தில் காதல் தொடர்பான உங்கள் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போது உங்கள் காதலியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் பேச்சுவார்த்தைகள் முன்னேறலாம் மற்றும் உங்கள் காதல் திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம்.
இது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும். மாதத்தின் பிற்பகுதியில் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை கொடுக்கலாம். இந்த பயணங்களால் பண ஆதாயமும் உண்டாகும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் கேதுவுடன் 7ஆம் வீட்டில் அமர்வார்கள். ராகு உங்கள் ராசியிலேயே நிலைத்திருப்பார். சுக்கிரன் 6ஆம் வீட்டிலும் செவ்வாய் 8வது வீட்டிலும் இருப்பார்கள். இந்த நேரத்தில் உடல்நலக் குறைபாடுகள் அதிகரிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீன ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பார். சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பார். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 7வது வீட்டிலும் 6ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது, சுக்கிரன் ஆகியோர் பெயர்ச்சிப்பார்கள். 5வது வீட்டில் குரு மாதம் முழுவதும் 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த மாதம் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு. நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும். ஆனால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி ஏற்ற இறக்கங்களை காணலாம். மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும். மாதத்தின் காதல் உறவுகளுக்கு சாதகமானது. பதில் நன்றாக இருக்கவும் வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவில் அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். மாணவர்களுக்கு சுமாரான மாதம் இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டும். வேலையில் இருப்பவர்கள் குறிப்பாக மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல பலன்களை பெறுவார்கள். வியாபார நோக்கத்தில் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் மகராசி 7ஆம் வீட்டில் அமர்வதால் முதல் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும். ஆனால் தொழில்நுட்ப பணிகளை செய்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் எந்த வேலையையும் தவிர்க்கவும். கல்விக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானால் அதற்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மாதம் குடும்பத்தில் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உங்கள் உறவுகள் இனிமையாக மாறும். நீங்கள் அவர்களால் நேசிக்கப்படுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவுவார்கள். உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சூரியன் 7வது வீட்டில் நுழைகிறார். இது உங்கள் மனைவியின் நடத்தையை மேம்படுத்தும். ஆனால் மாமியார்களுடன் சண்டைகள் அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். சுக்கிரன் 6வது வீட்டில் நுழைந்து உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். நீங்கள் வேடிக்கை மற்றும் ஆடம்பரங்களுக்கு ஆடம்பரமாக செலவிடுவீர்கள். இது உங்களுக்கு மீண்டும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே மாதம் முழுவதும் உங்கள் நிதி நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகி தேவையான மருத்துவ சிகிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்தவும். நன்றி. வாழ்க வளமுடன்.